சர்வலோகத்தின் சிருஷ்டி கர்த்தராகிய அன்பின் ஒன்றான திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இந்த நாளில் அன்பு தந்தையை சபையோடு சொன்ன ஆராதிக்க எனக்கு கிருபை அளித்தவரை நான் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God very much because of the Lord has given the wonderful opportunity to worship the Lord, the God Almighty, along with the congregation. வேதாகமம் முழுவதிலும் ஆதி முதல் அந்த வரைக்குமாய் மனுக்குலத்திற்கு மீட்பு என்ற பொருள் கொண்ட ரட்சிப்பை தேவன் ஆதாம் முதற்கொண்டு அந்த வரைக்கும் அவர் வைத்திருப்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். God has kept the secret reward for the people from the first man Adam until the end of the world. நாம் தொடர்ந்து அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கடந்த பல மாத காலமாக பல இடங்களிலே நடந்த நற்செய்தி கூட்டங்களிலும் திருச்சபையாகவும் நாம் தேவனை அவர் அருளப்பட்ட ரட்சிப்பை குறித்து தியானம் செய்து வருகிறோம். We have meditated so many places, including gospel meetings and the congregation also, regarding this salvation for the end. வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. Matthew chapter 24:13 says about that until the end those who be kept his faith will be saved. பொதுவாக வேதத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான மீட்பு அல்லது ரட்சிப்பு என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை வேதத்திலே அருளப்பட்டு இருக்கிறது. In the Bible we can see so many places the promises is given to the people of God, those who kept the faith until their end. வேதத்திலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி மண்ணான மனுஷனை தேவன் சிருஷ்டித்து அவனுக்கு தன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார் அல்லது அவனை ரட்சிப்புக்கு உட்பட்டவனாய் அவனை ரட்சித்தார். According to the Genesis chapter 2 says about that God gave his spirit to his nostril and give the soul of life. அவனுடைய ஆதாமுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு வெறும் மண்ணான ஒரு சரீரத்தை உடைய அவன் ஏதேன் தோட்டத்தில் கிடக்கின்ற அவனுக்கு அருளிய ரட்சிப்பு ஜீவ ஆத்மாவதற்குரிய ரட்சிப்பாய் இருந்தது. God gave the man which made by the sand of the earth, but through he gave the spirit of God, because of that he got the living soul. ஆதியாகமம் 2:7 படி தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. Here according to Genesis chapter 2:7 says, the God made a vault and separate the water. One moment. Wait. Verse 7 says, then the Lord God formed a man from the dust of the ground and breathed in his nostril with the breath of life, then the man becoming a living soul. ஆக பூமியில் மூடுபனியினால் நனைக்கப்பட்ட அல்லது ஈரப்படுத்தப்பட்ட மண்ணை மனுஷனாக்கினார் என்று
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கிறோம். The verse 5 and 6 says about that stream came up from the earth and watered the whole surface of the ground. Through that soil he made the human being. மனுஷன் என்றால் மகிழ்ச்சி நிறைந்தவன் என்ற பொருளுடையதாய் இருக்கிறது. The word man means happiest and joyful creature. ஆக மகிழ்ச்சி நிறைந்த மனுஷனாக இவன் தேவனோடு வாழ அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார் என்று அறிகிறோம். So the word Adam means a happiest man which dwelling with God. என்றால் ஆதாம் என்றால் அதன் பொருள் செம்மண்ணானவன் என்று பொருளுடையதாய் இருக்கிறது. சிவப்பு நிற மண்ணானவன் என்று பொருளுடையதாய் இருக்கிறது. The word Adam means a red sand. சிவப்பு மண்ணான அவனை மகிழ்ச்சி நிறைந்தவனாய் தன்னோடு என்றென்றைக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆதாமுக்கு கிடைக்க செய்தது தேவனுடைய ஆவி ஊதி அவனை ஆத்துமாவாக்கின ரட்சிப்பு என்று நாம் அறிகிறோம். The salvation which come as a living soul because of the God gave his spirit through his nostril, that red sand man become a living soul. ஏனென்றால் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நிலையை குறித்து நாம் பல வேளைகளில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களில் வாசித்திருக்கிறோம். Genesis 1 chapter 27 says, so God created mankind in his own image, in the image of God he created them, male and female he created them. நமது 26 வசனம், நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குமா என்று சொல்லி உண்டாக்கினார். 26 வசனம், he created mankind in his own image and the image of God. அவர் சாயலில் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட என்றென்றைக்கும் தேவனோடு வாழ்வதற்குரிய ரட்சிப்பை உடையவராக சிருஷ்டித்தார் என்றால் அவருடைய சாயல் என்ன? So if the man was created by the image of God, we must know about the image of God. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Lamentation chapter 4:7 we may read. 4:7 புலம்பல் 4:7 வாசிங்க. அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நிலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். Their praises were brighter than snow and whiter than milk. Their bodies more rowdy than rubies. Their appearance like lapis lazuli. அவளுடைய நசரேயர் என்ன? அவள் என்றால் மணவாட்டி. மணவாட்டினுடைய நேசர் யார்? நசரேயர். So their princess is mentioned here is the bridegroom of the church, the bride. நசரேயர் என்றால் தேவனுக்காகவே தன்னை ஜீவபலியாய் ஒப்புவித்துக் கொண்டவரே நசரேயராய் இருக்கிறார். The Nazarene, the word Nazarene means he dedicated himself to God. நம் அருமை இரட்சகரை நசரேயராகிய நாசரித்தூரானாகிய இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. Our Lord Jesus also is called as the Jesus of Nazareth because he lived in the city Nazareth. ஆக மணவாட்டியானவருடைய மணவாளன் இயேசு ஒரு நசரேயராகவும் அவருடைய சாயல் எப்படிப்பட்டது என்றால் உறைந்த மலையை போல. The image of the princess of the bride is mentioned here. He seems like brighter than
snow. உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தம் உள்ளவர். He is whiter than snow, பாலை பார்க்கிலும் வெண்மையானவர். whiter than milk. பவளத்தை பார்க்கிலும் சிவப்பானவர். His body more rowdy than rubies. இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமானவர் என்று His appearance like lapis lazuli. சாலமோனை கொண்டு எழுதப்படுகிறது. சாலமோன் உன்னத பாட்டி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமையில் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையுமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. Here King Solomon also described about the image of God in Song of Solomon chapter 5 verse 10 and 11 says, "My beloved is radiant and rowdy, outstanding among 10,000. His head is pure as gold, his hair is wavy and black as a raven." Likewise, he prescribed about our Lord Jesus. 10-16 வசனங்களிலே என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. This verse 10 to 14 describe about the image is outstanding among 10,000 and he is rowdy. ஏனென்றால் ஆதாம் ஜீவ ஆத்துமாவாக்கப்பட்டான் என்றால் ஆதாம் மணவாட்டி, அவனை சிருஷ்டித்தவர் மணவாளன். ஆகையினாலே மணவாளன் தனக்கு ஏற்ற மணவாட்டியை தன் சாயல் தன் ரூபத்தில் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நித்திய வாழ்க்கைக்குரியவனாய் அவன் ரட்சிக்கப்பட்டவன். Because God wants to create a man Adam as a bride and the God himself as a bridegroom, so he wanted to create a man as the image and his image of himself. அதே ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய சாயல் ரூபம் ரட்சிப்பை அவர் இழந்து ஒரு பாவியான பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். So the Adam did sin. What happened to his image and his character and all this belongs to him. Genesis chapter 3 verse 17 to 19 describe about the curse of God upon the first man Adam. Here we can read, because the Adam, he said, because you listened to your wife and ate fruit from the tree about which I commanded you, you must not eat from it. Curse is the ground because of you. Through painful toil you will eat food from it all the days of your life. It will produce thorns and thistles for you, and you will eat the plants of the field. By the sweat of your brow you will eat your food until you return to the ground. பாவம் செய்த ஆதாம், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றான். Because of the sin of Adam, the God cursed the man like that, until you return to the ground, since from it you were taken. For dust you are, and to dust you will return. செம்மண்ணாக இருந்த மகிழ்ச்சி நிறைந்தவனாக மகாதேவனோடு வாழ
அவனுக்கு கிடைக்கப்பெற்ற ஆத்தும ரட்சிப்பை அவன் இழந்து விட்ட பொழுது அவன் மண்ணாகிறான். மரணம் அவனுக்கு உரியதாகிறது. அவன் என்றென்றைக்கும் அழுகையும் பற்கடிப்பும் உடைய இரண்டாம் மரணத்துக்குரியவனானான் என்று பார்க்கிறோம். Okay, because of he did sin, even though he created as his image and the living soul he taken up from the red sand, but after of his sin, the curse was upon the first man, because he faced the dead and he must return back as a dust to the earth. பின்பு அவன் சந்ததியான மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்றும் அறிகிறோம். Because after his generation by generation also they inherit this sin because of their image of God also they lost. தேவ மகிமை அடைந்த ஆதாம் என்றென்றைக்கு தேவனோடு வாழுகிற ஜீவாத்மாவான ரட்சிக்கப்பட்டவனானான். So in the first man created as a image of God and having the living soul, இப்பொழுது அவன் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து மண்ணான அவனுக்கு மரணம் உண்டாயிற்று என்று அறிகிறோம். So we clearly know because of his sin that he faced the death and he must return back to dust as in the earth. அருமை இரட்சகர் ஆதாம் மூலமாய் வந்த மரணத்தை அவர் ஜெயிக்கும்படி எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். So the God wants to redeem this sinless person's generation. So he came as a savior. The verse Hebrew chapter 2:14-15 describe about the plan of God. Since the children have flesh and blood, he too shared in their humanity, so that by his death he might break the power of him who hold the power of death, that is the devil, and free those who all their lives were held in slavery by their fear of death. ஆதாம் மூலமாக உண்டான பாவத்தை இரண்டாம் ஆதாமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அருமை இரட்சகர் மனுஷன் தன்னுடைய ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைகளாக மரண பயத்திற்குரியவனான வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் அனைவரும் விடுதலையாக்கும்படி அருமை இரட்சகர் தன்னுடைய மரணத்தினாலே அந்த மரணத்தை ஜெயித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். Here we read about that the slavery of fear of death to the humanity. He came and gave his life to these people and overcome the death. எசையா 25ஆம் அதிகாரம் 7-8-9 வசனம் வாசிக்கலாம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரின் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். Here, according to the plan of God to redeem the humanity, Isaiah chapter 25 prophesies like that. 7-9 says, on their mount, and this mount he will destroy the shroud that enfold all peoples, the sheet that covers all nations. He will swallow
death forever. The sovereign Lord will wipe away their tears from all faces. He will remove his people's disgrace from all the people. The Lord has spoken. In that day they will say, surely this is our God. We trusted in him and he saved us. This is the Lord. We trust in him. Let us rejoice and be glad in his salvation. மரணத்தை ஜெயித்த இயேசுவானவர் அவர் ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி மரிக்காத ஒரு நித்திய வாழ்க்கையை அவனுக்கு வாக்களினதை அதற்கென்று காத்திருந்தவர்களுக்கு 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், நம்முடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று எஸ்ஐயா 25:9 வசனத்திலே வாசிக்கிறோம். So according to the verse 9 says, in that day they will say, surely this is our God, we trusted in him and he saved us. This is the Lord, we trusted in him. Let us rejoice and be glad in his salvation. That means that God will deliver the people from this debt of sin and the satanic hand. Because of that they rejoice like that. ஆதாம் மூலமாய் உண்டான மரணத்தில் இருந்து ஒரு கூட்ட சந்ததிகளை தேவச்சனங்களை விடுதலையாக்கி, மரணத்திலிருந்து விடுதலையாக்கி அல்லது மரணத்தை ஜெயித்தவர்களாக்கி அவர்களுக்கு அருளும் ஒரு ரட்சிப்பை தேவன் வைத்திருப்பதாக எஸ்ஐயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொன்ன அந்த ரட்சிப்பு, அந்த ஜெயம் ஒரு கூட்ட பரிசுத்தர்களுக்கு ரட்சிப்பாக கொடுக்க வாக்கு பண்ணி இருக்கிறார். So God fixed the salvation for the people, one group of people in the generation of Adam. Because of that, verse 8 says, he will swallow death forever and sovereign Lord will wipe away all tears from all faces. நான் ரோமர்களின் நிருபத்திலே வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னவர் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபையினால் கிடைக்கிறது ரட்சிப்பு, கிருபை என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Romans chapter 6:23 says that, for the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our God. ஆக பாவம் செய்தவர்களுக்கு நியாயத்தீர்ப்பின் மூலமாய் அக்கினி கடலுக்கு போக வேண்டிய அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார், ரட்சிக்கிறார். இது தேவன் கிருபையின் காலத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அதற்கு உரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So according to the period of grace, God gave this salvation and the redemption to the people of God, those who did sin because of the ancestor of him, the Adam. மார்க் 1:15 மனந்திருமுகள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று பாவிகளானவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கென்று அவர் மனந்திரும்ப அழைத்ததாக எல்லாம் நாம் அறிந்துள்ளாயிருக்கிறோம். Because of the Redeemer, when he came to the world, he proclaiming to the sinners like that. Matthew 1:15 says, the time has come, he said, the kingdom of God has come near, repent and believe the good news of the sinners. இப்பொழுது அருமை இரட்சகர் ரட்சிப்பை ஆதாமுக்கு கொடுத்தார், மரணமில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கப்பெற்றது. அதை போல கிருபையின் காலத்திலே முடிவான காலத்தில் மரணம் இல்லாத கூட்டத்திற்கு ஒரு முடிவான ரட்சிப்பு என்ற ஒன்றை தேவன் வைத்து வைத்திருப்பதை நாம் அறிந்து கொள்ளாயிருக்கிறோம். So God has kept the eternal life for the group of people in the end time. How he gave the eternal life to the first man Adam,
in the beginning. இவர்களை அப்போஸ்தலன் பவுல் 1:15 அதிகாரம் 51 52 வசனங்களிலே நாம் மரிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். So this promise for the end time salvation is written by Apostle Paul to the church of Corinthians. 1 Corinthians 15:51 says, listen, I tell you the mystery. We will not all sleep, but we will be all changed. The verse 52 says, in a flash, in a twinkling of an eye, at the last trumpet, for the trumpet will sound, the dead will be raised imperishable, and we will be changed. That promise is the end time salvation. யோவான் 11 அதிகாரம் 25 26 வசனங்களிலே என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கு மரியாமல் இருப்பான் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். So the Lord Jesus himself give the promise to the people according to John chapter 11:25 and 26 says about the promise of God to the people in the end time. I am the resurrection and the life. The one who believe in me will live even though they die. மனந்திருமனவர்களில் கிருபையின் காலத்தில் அருளப்பட்ட ரட்சிப்புக்கு உரியவர்கள் அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே மரணம் அல்லது இளைப்பாறுதல் வருகிற பொழுது அவர்கள் கர்த்தருக்குள் இளைப்பாறுதல் அடைகிறார்கள் என்று நாம் அறிகிறோம். So we know very well about the people, those who got the salvation by the blood of Jesus, even though they got aged, they will die. They go into the sleep for the waiting for the resurrection of Jesus Christ, resurrection day. கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆனா முடிவான காலத்துக்குரியவர்கள் அல்லாமல் அதற்கு முன்னான கிருபையின் காலத்திலே கர்த்தருக்குள் வாழ்ந்து மரிக்கிறவர்கள் கர்த்தருக்குள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். The Revelation 14:13 also says about that incident for the people, those who lived in Christ and died will be risen. Here 14:13 says like that. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். Daniel 12 chapter 12 அதிகாரம் 1-2 வசனங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினதும் முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். So the prophet Daniel also prophesies about this incident. Daniel chapter 12 verse 1 and 2 says, at that time Mishael, the great prince who protected your people, will arise. There will be a time for distress such as has not happened from the beginning of nations until then. But at that time your people, everyone whose name is found written in the book, will be delivered. தானியேல் 12:2 படி பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. So the living Christ will be risen. That verse 2 says, multitudes who sleep in the dust of the earth will awake, some to everlasting life, other to shame and everlasting contempt. யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 28-29 வசனங்களிலே பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் ஒரு சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடைபடி எழுந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Here Jesus Christ also prophesies about this incident. Gospel of John chapter 5 verse 28 and 29 says like that. Let me read.
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். Verse 28 onwards, do not be amazed at this, for your time is coming when all who are in their graves will hear his voice and come out. Those who have done what is good will rise to live, and those who have done which the evil will rise to be condemned. வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் இறுதி பகுதியிலே நன்மை செய்தவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Here book of Revelation chapter 20 verse 4 also says about that they came to life and reigned with Christ 1,000 years. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாவத்தில் இருந்தவர்களை கடைசி காலத்துக்கு முன்னாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மரிப்பதும் இளைப்பாறுதல் அடைவதும் ரகசியவர்களே முதலாம் உயிர்த்தெழுதலில் எழுவதுமான ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுத்தார். So my dear people of God, we must know that salvation for the end time people, before the end time people, they must live in Christ and die and waiting for the resurrection. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி அவர்கள் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ஜீவனுக்கென்று அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். So here 2 Timothy chapter 2:10 says about that one group of people, what we suggest earlier, that people are the elected people for this eternal life. Therefore I endure everything for the sake of the elect, that they too may obtain the salvation that is in Christ Jesus with eternal glory. இன்னொரு ரட்சிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்று ஒரு ரட்சிப்பை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். So here we can see about the salvation for the people, those who elect. இவர்களுக்கு இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Here that salvation will be given to these people along with the eternal glory. ஆக இயேசு உயிர்த்தெழுந்ததை போல என்னென்னைக்கும் மரிக்காத ஒரு ஜீவிதத்தை ஆதாம் பெற்று வாழ்ந்ததை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய சாயல் ரூப மகிமை அணிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைந்து கொள்வதற்கென்ற ஒரு ரட்சிப்பை தேவன் வைத்திருக்கிறதாக அந்த ரட்சிப்பை ஒரு மேன்மையான ரட்சிப்பு என்று தேவன் அறிவிக்கிறார். So this salvation is the special one which will not be given to other people. The elected people will get it until in the end of the days. அந்த முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களாக தேவன் எவர்களை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களுக்கென்று ஒரு நகரத்தை வைத்திருப்பதாக எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். So the elect people is called as the city in the book of Isaiah chapter 26 verse 1 and 2 says, in that day this song will be sung in the land of Judah. We have a strong city, God makes salvation, it walls and ramparts
open the gates that the righteous nation may enter, the nation that kept faith. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியில் ஒரு ஜாதியை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அடைக்கலமாக ஒரு நகரத்தை அவர் ஏற்படுத்தி அந்த நகரத்தில் உள்ளவர்களுக்கு ரட்சிப்பு, அவர்களுக்கு அரண், கோட்டை, பலனான நகரம், இவைகள் அத்தனையும் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருப்பதை நாம் அறிய முடிகிறது. So these are the promises is given to the elected people as a strong city, those who surrounded by the walls and the fort. எசேயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7 மற்றும் 21 வசனம் வாசிக்கலாம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். Here Isaiah 43:7 and 21 also says about this strong city which is created for the elected people, everyone who is called by name, whom I created for my glory, whom I formed and made. The verse 21 says, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 21 says, the people I formed for myself, that they may proclaim my praise. Yes. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். So according to verse 21 says about that, these people I formed for myself and they may proclaim my praise. இவர்கள் சத்தியத்தை கைக்கொண்டு ரட்சிப்ப இவர்களுக்கு அரணமான ஒரு நகரமாக, அந்த நகரமே தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அலங்காரமாக, புலம்பல் 4:7 அவருடைய சாயரூபத்தை அடைந்து கொண்ட சத்தியவான்களான மனவாட்டியானவர்களாக தேவன் தெரிந்து கொள்கிறார். So this strong city, a dwelling place for the elected people, according to the Lamentation 4:7, they will guard the image of God. They are prepared as a bride for the bridegroom. இவர்களையே தேவன் ஊருக்கு ஒருவரும் வம்சத்துக்கு இருவருமாக அக்காலத்தில் அந்நாளிலே கூட்டி சேர்ப்பது எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்திருக்கிறோம். வாசிக்கலாம். எரேமியா 3:14. சீர்கட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். So these people are the elected people from the tribes of the tribes and the nations. Jeremiah, book of Jeremiah chapter 3:14, proclaiming about that, I will choose you, one from the town and 2 from the clan, and bringing to the Zion. இவர்களையே எசேயா 61ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தின்படி மணவாளன் சந்திக்க தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக இவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் துதியின் சால்வையினாலும் தங்களை அலங்கரித்தார் என்று எசேயா 61:10 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். So these people as a prepared for the bridegroom, Isaiah chapter 61:10 says, I delight greatly in the Lord, my soul rejoices in my God, for he has clothed me with the garment of salvation and arrayed me in a robe of his righteousness,
and a bridegroom adorn his head like a priest, and as a bride adorn herself with her jewels. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்றே அல்லது மனவாட்டியானவர்களாக மனவாளனை சந்திக்க ஆயத்தமாகிற இவர்களுக்கு என்று தேவனால் வைத்திருக்கிற ரட்சிப்பு ஒரு நிரந்தரமான, ஒரு நிலையான, ஒரு முடிவான ரட்சிப்பு என்று எசையா 51 அதிகாரம் 6 வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். வாசிக்கலாம். எசையா 51:6. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. So the permanent and the strongful and endful salvation has been kept for the people of this elected is written. Isaiah chapter 51:6 says that it is the salvation will last forever, my righteousness will never fail. இந்த முடிவான ரட்சிப்பு தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் என்ற மனவாட்டியானவனுக்கு அருளப்படுகிற காலம் இந்த வசனத்தை வெளிப்படுகிறது. வானம் புகையை போல் ஒளிந்துவோம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள் என்ற ஒரு காலத்தை தேவன் வைத்து So the time of this salvation, that eternal salvation is described here in this first sentence of this verse 6 says, lift up your eyes to the heavens, look at the earth beneath, and the heavens will vanish like smoke, the earth will wear out like a garment, and its inhabitants die like flies. That time only that salvation, the eternal, the foundation and strong salvation will be given to his people. எசேயா 52 அதிகாரம் 8, 9, 10 வசனம் வாசிக்கலாம். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். So here again God insists that time of this salvation in Isaiah chapter 52:8-10 says about the time, listen, your watchmen lift up their voices, together they shout for joy when the Lord return to Zion, they will see it with their own eyes, burst into songs of joy together, your return of Jerusalem, for the Lord has comforted his people, he has redeemed Jerusalem. The Lord will lay bare his holy arm in the sight of all nations, and all the ends of the earth will see the salvation of our God. எசேயா 52 அதிகாரம் 8 வசனத்தில் இந்த ரட்சிப்பு வெளிப்படும் காலம் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள் என்று சொல்லுகிறார். So here the time of this end time salvation, when the Lord returns to Zion. கர்த்தர் சீயோனை பூமிக்கு வர வைப்பது எப்பொழுது? அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியின் இறுதியிலே வெளிப்பட 21 அதிகாரம் 2, 3, 9, 10 வசனப்படி பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரம் மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலமாய் பிரகாசித்து தன் புருஷனுக்காக அலங்கரித்த மனவாட்டியாக ஆயத்தமாகும் காலம் என்று சொல்லப்படுகிறது. So the time when the Lord returns to Zion means when the Zion will return to the earth. The verse Revelation, book of Revelation chapter 21:2-3 and 9-10 says about the bride, about the holy New Jerusalem bride church, come out of heaven unto the earth, that prepare as a bride for the bridegroom, Lord Jesus Christ. 9 வசனத்தில் எருசலேமின் பாழான ஸ்தலங்களாக இருக்கும்
என்ற ஒரு காலம் வெளிப்படும். அக்காலத்திலே இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை சீயோன் மனமாற்றியாய், பரிசுத்த புதிய எருசலேம் மனமாற்றியாய் அவள் ஆயத்தப்படும் காலத்தில் அவர்களுக்கு அளிக்கப்படும் ரட்சிப்பே முடிவான ரட்சிப்பு என்று 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். So here verse 9 also describe about the time is reign of Jerusalem, for the Lord has comforted his people, he has redeemed Jerusalem. The verse 10 also says the Lord will lay bare his holy arm in the sight of all the nations. That means we can see about the redemption for the people of Gentiles and the redemption for the 1,44,000 Jewish also will be comforted by the salvation of Jesus. இந்த முடிவான ரட்சிப்பு யாருக்கு உரியதென்றால் புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்டு சீயோனாக பரிசுத்த புதிய எருசலேம் மனமாற்றியே சீயோனின்றி பரலோகத்தை விட்டு மறுசிரமத்தில் இறங்கி வர கண்டேன் சொல்லப்பட்ட வசனத்தின்படியானவர்களுக்கு இந்த முடிவான ரட்சிப்பு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. So here we can clearly understand about the city of holy New Jerusalem will be come down to earth, will be get this end time salvation. இந்த முடிவான ரட்சிப்பு என்பது 10ஆம் வசனத்தின்படி எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று So the அறிவிக்கப்படுகிறது. verse, according to verse 10, the Lord will lay bare his holy arm in the sight of all the nations, and all the end of the earth will see the salvation of our God. இந்த முடிவான ரட்சிப்பு உலகம் எங்கும் உள்ள ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், சத்தியவான்கள், நீதிமான்களான அவர்கள் அனைவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ரட்சிப்பாய் இருக்கிறபடியால் இந்த ரட்சிப்பை எசேயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி எங்கும் இதை சுவிசேஷமாய் இந்த ரட்சிப்பை அறிவிக்க கட்டளையிட்டு இருக்கிறார். Here the word says about that all the end of the earth to see this salvation. That means the spiritual realms to analyze about the salvation for the end time. So according to the verse Isaiah 52:7 says that proclaim this good news to the uttermost part of the earth. இந்த ரட்சிப்பையே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே முடிவு பரிந்து நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான் சொல்லப்படுகிறது. So this end time salvation is mentioned in Gospel of Matthew 24:13. அந்த ரட்சிப்பை பூமியுள்ள சகல ஜாதிகளுக்கும் ராஜ்யத்திலும் சுவிசேஷமா சாட்சியாய் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. So the God instructed to this gospel of end time must be proclaimed to the all over the nation. இந்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. So those who do this work to proclaim this good news to the all over the nation, their names are written in the book according to the epistle of Paul to the church of Philippians chapter 4 verse 3 says that their names are written in the book of life. என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டால் அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசித்தோம். Here the word says, help these women since they have contended at my side in the cause of the gospel along with Clement and the rest of my co-workers whose names are written in the book of life. அப்படி இந்த முடிவான ரட்சிப்பை
அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷமாக அதை அறிவிக்க அனுப்பப்பட்டவர்களாக இந்த பூமியில் வந்தவர்களால் மாத்திரமே தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்க தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். So சோத்திரம். So the servant of God, those who are descended from the heaven, will have the authority to proclaim this gospel to the all over the nations. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. So according to Romans chapter 10, 14 and 15 says about those who elected to proclaim this gospel, those are elected by God. Here we may read, how then can they call on the one they have not believed in, and how can they believe in the one of whom they have not heard, and how can they hear without someone preaching to them, and how can anyone preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who bring good news. இந்த முடிவான ரட்சிப்பை நற்செய்தியாக ராஜ்யத்தின் சுவிசேஷமாக அனுப்பப்படாத ஒருவனால் பிரசங்கிக்க முடியுமா? முடியாதே. Here Apostle Paul questioning the church of Roman like that, without he didn't send by God, how he can preach? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? The verse 15 says, how can anyone preach unless they are sent? இந்த முடிவான ரட்சிப்பை அறிவிக்க அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? So the end time salvation to be proclaimed by the people, those who sent by God. சமாதானத்துக்குரிய நற்காரிய சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று எசையா தீர்க்கதரிசி 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்திருக்கிறோம் அல்லவா? According to the prophecy book of Isaiah chapter 52:7 says about how beautiful are the feet of those who bring good news. இதற்கென்றே தேவனாய கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்ய இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முடிவான ரட்சிப்பை அறிவிக்க எசையா 41ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை வாசிக்கலாம். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். So Isaiah 41:26 and 27 also describe about the person who sent by God. Let me read from 26, who told of this from the beginning, so we could know, or beforehand, so we could say he was right. No one told of this, no one foretold it, no one heard any words from you. I was the first to tell Zion, look here they are. I gave to Jerusalem a messenger of good news. 26 முதல் நானே சீயோனை நோக்கி, யாரை நோக்கி? சீயோனை நோக்கி. சீயோனில் இறங்கி வருகிறது எது? பரிசுத்த புதிய எருசலேம் நகரம். ஆக சீயோனில் இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். So according to the verse 27 says about that, I look into the Zion. The Zion is the descended city of holy New Jerusalem bride church. Through that church I gave the messenger to preach the and proclaiming this good news to the end time. அப்படி என்றால் இந்த முடிவான ரட்சிப்பை அது மரணத்தை ஜெயமாக விழுங்கி
மரிக்காத மணவாட்டியானவளாய் மகிமையின் மறுரூபத்தணிந்து நேசருடைய சிங்காசனம் அமர தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். So the people, those who preach and proclaiming this good news of end time salvation, do not see the dead, and they will chosen people and elected people to preach this good news to the world from the bride holy New Jerusalem. இந்நாள் வேதத்திலே யூதாவின் புஸ்தகம் 3ஆம் வசனத்தின்படி வேதத்தில் பொதுவான ரட்சிப்பு என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசியம் தயவுசெய்து யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் வேதாகம் முழுவதிலும் பொதுவான ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here the general salvation is written in book of Jude verse 3 says, dear friends, although I was very eager to write to you about the salvation we share, I felt compelled to write and urge you to contend for the faith that was once for all entrusted to God's holy people. இந்த பொதுவான ரட்சிப்பை 2 பகுதியாக பிரித்தால், ஒன்று கிருபையின் காலத்தில் பரிசுத்தர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து அவருக்குள் மரித்து இளைப்பாறு அடைகிறவர்கள், அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு முதலாவது உயிர்த்தெழுதலில் கர்த்தருக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார் வசனப்படி அவர்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு அவிதமாயிருக்கிறது. So we can consider this general salvation. Those who died in Christ will get the redemption by the first resurrection. We may called as one of the salvation. 1 தெசலோனிக்கேயர் 4:16 படி முதலாவது கர்த்தருக்குள் மரித்து முதலாவது எழுந்திருப்பார் என்று அறிவிக்கப்படுகிறது. According to 1 Thessalonians chapter 4:16, the dead in Christ will rise first is the first salvation. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவன் பாக்கியவானுமாய் இருக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. According to the book of Revelation chapter 20 verse 6 says that the blessed is the person those who rise in the dead and participate in the first resurrection. இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பே சபையின் அங்கமாய் அப்போஸ்தலர் 47ஆம் வசனத்தின்படியான ரட்சிப்புக்கு உட்பட்டு கர்த்தருக்குள் மரித்து முதலாவது பங்கடைக்கூடிய சிலாக்கியத்தை உடையவர்கள். So these people are the privileged people and the blessed people because they kept the faith and they dwelled in the holy New Jerusalem bride church. இந்த ரட்சிப்புக்குரியவர்கள் மரிக்கிறார்கள், ரகசியவர்களே முதலாவது எழுப்புகிறார்கள். But they will die and they will participate in the first resurrection. இவர்கள் மணவாட்டி அல்ல, இவர்கள் மணவாட்டி சபையிலிருந்து கைவிடப்பட்டவர்களும் அல்ல. இவர்கள் கிருபையின் காலத்தில் ஆதி திருச்சபை முதற்கொண்டு ஜலத்தினால் ஆவியினால் மறுபடி பிறந்து சபையின் அங்கமாவதற்குரிய ரட்சிப்பை பெற்று முடிவு அளித்திருந்தவர்கள். So we can mean like these people from the gracious the beginning of the gracious period until to the period of end time, the people get the salvation and the grace of God and they will die and waiting for the resurrection. பொதுவான ரட்சிப்பின் இன்னொரு பகுதியே முடிவான ரட்சிப்பு. The second part of this general salvation is the second part is the end time salvation, which is without see the dead and get the glory of God. இந்த முடிவான ரட்சிப்புக்குரியவர்கள் நேசருக்காக காத்திருக்கிறார்கள். நான் வாசித்தோம் அல்லவா, எசையா 51ஆம் அதிகாரம், எசையா 51ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க. காத்திருக்கிறவர்கள்
Yeah. No. Isaiah 51:6. இல்லை வசனம் இல்லை 51:6. 51 அது இந்த சொல்கிறேன். ஹல்லேலூயா. But my salvation will last forever. பொட்டுக்குச்சி அவர்களே வஸ்திரத்தை எபிரே Isaiah. ஹல்லேலூயா. Isaiah. எபிரேயர் 9:28 வாசிக்கலாம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்திருக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். So according to Hebrew chapter 9 verse 28 says that he will bring salvation to those who are waiting for him. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த ரட்சிப்புக்கு உரியவர்களாய் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகிறார்கள். So those who waiting for the salvation of God, they are the privileged and blessed people. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் இரண்டு ஸ்தனங்களும் வெளிவான இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. உன்னத பாட்டி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் உன்னத பாட்டி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். Here Song of Solomon chapter 6 verse 3 says, I am my beloved's and my beloved is mine. He browses among the lilies. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. Verse Song of Solomon chapter 7:10 also says about that, I belong to my beloved and his desire is for me. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. I belong to my beloved and his desire is for me. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தளல் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Song of Solomon chapter 8:6-7 says, place me like a seal over your heart, like a seal of your arm, for love is as strong as death, its jealousy unyielding as a grave, a burn like blazing fire, like a mighty flame. இந்த உன்னத பாட்டி புஸ்தகத்திலே அவருக்காக காத்து இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியானவளையே அவருக்கு நேசமானவள், அவருக்கென்று காத்திருக்கிறவள், நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருப்பேன் என்று ஓசியா 3ஆம் அதிகாரம், ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும், ஓசியா 3ஆம் அதிகாரம் 1-3 வசனத்திலும் நான் வாசித்திருக்கிறோம் அல்லவா. அந்த மனவாட்டியானவள் ஒருத்தியே, அவளே சீயோனிலிருந்து இறங்கி வர அந்த பரிசுத்த புதிய மனவாட்டி என்று அறிவிக்கப்படுகிறது. So according to this meditation, the 3 verses and the Hosea chapter 6 verse 3 and Hosea chapter 3 verse 1-3 says about this bride, the beloved one, the only one bride which is waiting for the bridegroom, which is coming down from heaven as a holy new Jerusalem bride church. உன்னத பாட்டி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
8-9 வசனங்களை வாசிக்கலாம். ராஜ ஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜ ஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். அருமையான Here Song of Solomon chapter 6, 8, 9 says, 60 queens there may be, and 80 concubines, and virgin beyond numbers, but my dove, my perfect one, is unique, the only daughter of her mother, the favorite of the one who bore him. The young women saw her and called her blessed. The queens and concubines praised her. ஆண்டவரால் அவருக்கு மணவாட்டி என்ற அழைப்பின் நிறைவான முடிவான ரட்சிப்பை அடைந்துள்ள அழைக்கப்பட்ட இந்த மணவாட்டியானவளை தன் நேசத்துக்கு உரியவள் என்று இந்த 2 வசனங்கள் உணர்பாட்டு 6ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களே நான் வாசிக்கிறோம். So we clearly understand about the bride is called as my perfect one is unique. 8ஆம் வசனத்தில் ராஜஸ்திரியில் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகையில்லை என்று சொல்லுகிறார். So the verse 8 says 60 queens and 80 concubines and virgins beyond numbers. அப்படி என்றால் சாலமோனுக்கு ராஜஸ்திரிகள் 60 பேர், மறுமனையாட்டில் 80 பேர். அப்படி என்றால் 80 140 மனைவி மறுமனையாட்டிகள் இருக்கிறார்கள். So according to this verse that Solomon has around 60 plus 80, 140 wives and concubines. 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சாலமோனுக்கு 70 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. According to the 1 King chapter 4 verse 3 says about that the wife 70 wives and 300 concubine was there for Solomon. இத்தனை மனையாட்டிகளும், மனையாட்டி என்றால் மனைவி, மறுமனையாட்டி என்றால் ராஜாக்கள் நாட்களிலே அந்த புறத்தில் வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலையில் சாலமோன் இத்தனை மனைவிகள் மறுமனையாட்டில் இருந்தாலும் கூட 9ஆம் வசனத்தின்படி என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லுகிறார். So even though that King Solomon had hundreds of wives and concubines, he called my dove, my perfect one is unique, for only daughter for her mother. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் என்று சொல்லுகிறார். The favorite of the one who bore her. இத்தனை மறுமனையாட்டி ராஜஸ்திரி இருந்தாலும் அவருக்கு பிரியமானது ஒருத்தி, அவள் தான் சுலமித்தி. So even though that Solomon had hundreds of women, wives and concubines, the perfect one, the name of that dove is Sulamet. அப்படி என்றால் அத்தனை மனைவி மறுமனையாட்டி இருந்தாலும் சூலமித்தியாலே அவருடைய நேசத்துக்குரியவள் என்றால், சூலமித்தி என்றால் நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவள், அவள் நேசத்துக்குரியவள். என் நேசத்துக்குரியவள் தன்னை சிருஷ்டித்தவருக்கு ஒரே பிள்ளை என்று அர்த்தமாயிருக்கிறது. So the name Sulamet means a beloved one. That means for his favor for one who bore her. வேதத்திலே உன்னத பாட்டிலே 8 அதிகாரங்கள் உண்டு. இந்த 8 அதிகாரங்களில் 117 வசனங்கள் உண்டு. இவற்றில் உள்ளடக்கமாக 27 பாடல்கள் உண்டு. இவற்றில் இந்த சூலமித்தியால் என்ற அவருக்கு பிரியமான மணவாட்டியானவளை குறித்து என் நேசர் என்றும்
மணவாட்டி தன் மணவாளனை பார்த்து என் நேசர் என்றும் 15 இடத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. மணவாளன் தன் மணவாட்டியை பார்த்து என் நேசத்துக்குரியவள் என்று 35 இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. என் ஆத்தும நேசரே என்று 5 இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக இத்தனை மனைவிகள் மறுமனையாட்டில் இருந்தாலும் அவருடைய பிரியத்துக்குரியவள் சுலமத்தியால் என்ற ஒரே ஒருத்தியே. So, Song of Solomon has 8 chapters, 117 verses and 27 songs. Along that, the Sulamite prescribe about his perfect bridegroom Solomon, like that my dear is mentioned in 15 places, and that Solomon prescribed about his perfect one, the Sulamite beloved, mentioned in around 38 places, and my dear of soul is mentioned in 5 places. ஏனென்றால் இந்த முடிவான ரட்சிப்புக்குரிய இந்த மகான்கள் என்ற சூலமுத்தியால் என்ற மணவாட்டியானவள் என்ற அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்ற அவளை பார்த்து என் பிரியமே என் ரூபவதியே என்று அழைக்கிறார். உணர்பாட்டு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி வாசிய 4:1. நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது, உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. So, according to Song of Solomon chapter 4:1, that bridegroom prescribed about the bride, like that the my darling. How beautiful you are, my darling. Oh, how beautiful. Your eyes behind your veil are doves, and hair is like a flock of goats descending from the hills of Gad. தேவனுடைய மகிமை, சாயல், ரூபம், ஜீவன், நாமம், ஜெயம் அத்தனையும் அடைந்து கொண்டவர்களையே அவருக்கு பிரியமான மணவாட்டி என்று ஏற்றுக்கொள்கிறார். God accepted the church as a bride, those who attain the victory over sin, Satan, death and hell. இந்த முடிவான ரட்சிப்புக்கு உட்பட்ட ஜெயம் பெற்றவர்களையே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவேன். என் நாமம் தரிக்கப்பட்டவன், பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவன், என் புதிய நாமம் தரிக்கப்பட்டவன் என்று வெளிப்படை 3:12 வாசிக்கிறோம். So the people are called as a victorious people according to the book of Revelation chapter 3 verse 12 says, the one who is victorious, I will make a pillar in the temple of my God, never again will they leave it. I will write on them the name of my God and the name of city of my God, the new Jerusalem, which is coming down out of heaven from my God. இந்த பரிசுத்தவான்களான மணவாட்டியானவர்களை முடிவான ரட்சிப்புக்கு அவர்களை ஆயத்தப்படுத்த அறிவிக்கிற சுவிசேஷமே ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதன் மூலமாய் அடையப்போகிற ரட்சிப்பே முடிவான ரட்சிப்பு. இதை அறிவிக்கிற சுவிசேஷர்களாகிய பரிசுத்த புதிய எருசலேமின் ஊழியர்களே, தேவஜனங்களே, இதை அறிவிக்கிற உங்களுடைய நாமங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று வாக்கு பண்ணப்படுகிறது. According to the Philippians chapter 4 verse 3 says about that, 3:4 says about that the names will be written in the book of life. Here also those who overcome, the Lord's name will be written on the forehead of the people. The church, the holy new Jerusalem church must proclaiming this gospel. முடிவான ரட்சிப்பை அறிவிக்காவிட்டால் மணவாட்டியானவள் ஆயத்தமாக முடியாது. So until the end time salvation, the gospel must be preached, that bride church could not
prepare. அதை அறிவிக்க அழைக்கப்பட்ட பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையின் ஊழியர்கள் தேவஜனங்கள் இந்த முடிவான ரட்சிப்பை அறிவிக்காதபடியால் மணவாட்டி சபை பூர்ணமடையாது, ஆண்டவருடைய வருகையும் தாமதமாகும். So we can clearly know about that until we proclaiming the gospel of the end time. Salvation as a church, as a servant of God, as a believers of the church to the world, that secret coming time will be get delayed. பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபைக்கு அந்த ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறபடியால் அதை செய்கிறவருடைய நாமம் ஜீவஸ்தல் எழுதப்படும், செய்யாதோட நாமம் கிறுக்கப்படும், நியாய தீர்ப்பின் மூலமாக அக்கினிகளில் செல்வார்கள். So we can clearly know those who do the will of God to proclaiming this end time salvation in the those who devil in the bride church, their names will be written in the eternal life, otherwise no more. கடந்த புதன்கிழமை அதிகாலையிலே, அதிகாலை என்னால் காலை 6:15 மணி வேளையிலே என் ரகசியம் அறிவிக்கின்று மணவாட்டியாய் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னோடு பயணிக்காவிட்டால், அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் இந்த ஊழியத்தில் என்னோடு பயணிக்காவிட்டால், பிரயாணம் செய்யாவிட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்றால் நியாய தீர்ப்பின் மூலமாய் நரகத்துக்கு போவார்கள் என்று தேவன் சொன்னார். The last week, Wednesday, early morning, God spoke with me about the people, those who do not follow and travel along with the scripture which is written in the Bible. Those who dwell in the bride church, they will be punished in the day of judgment. ஆயினால் முடிவான ரட்சிப்பை அறிவித்து கர்த்தர் வருகிற மணவாட்டியானவர்களை கூட்டி சேர்த்து வருகளே நாம் நேசரா சேர்த்துக் கொள்ளப்பட கர்த்தரை அழைக்கிறார். தேவன் தாமே தம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. So the Lord himself called us to proclaiming and preach this gospel to our neighbors, our neighborhood and the relations, to prepare the people for this coming. For that we must be get ready and make others to ready for the secret coming of Jesus. May God bless his words. Amen. Hallelujah. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.